முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். எப்போவுமே நான் ஓட்டு போடுறதா இருந்தாக்கா எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, இதுக்கு போடுன்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கு போடுவேன். நானும் என் கணவரும் எந்த கட்சியும் கிடையாது. இது வரைக்கும் என்னை அப்படி தான் எங்கள் வீட்டில் கொண்டுட்டு போயிருக்காங்க. யார் வந்தாக்கா நல்லதோ அவங்களுக்கு போடும்பாங்க. அதை போன முறை எங்கள் வீட்டுக்காரங்க திமுகவுக்கு போடுனாங்க. அவங்க சொன்னாங்கனாக்கா சரியாக இருக்கும். அப்படியே போட்டுட்டு வந்தேன். ஐயா இப்போ நடக்கிற ஆட்சிக்கு உங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். அதை நான் ரொம்ப நேர்மையான கண்ணியத்தோடு நான் தெரிவிச்சுக்கிடுறேன். என்ன ஐயா, நான் கள்ளக்குறிச்சியில் வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பதிவுகள்லாம் போட்டிருந்தேன். கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருந்தேன். அதுக்கு தீர்வு இல்லை. அப்புறம் உங்கள் முதலமைச்சர் தனி பிரிவுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 500 மனுவாவது கொடுத்துருந்துருப்பேங்க ஐயா. ஏன்னா வெக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நேர்மையாக இருக்கவங்க ஏன் வெக்கப்படணும்? அதனால் நான் வெக்கமோ கூச்சமோ அதெல்லாம் எனக்கு அது தேவையே கிடையாது. 500 முறை நான் மனு கொடுத்துருப்பேன். கடைசியாக இந்த ஜனவரி மாதத்தில் கூட நேரே போய் சிஎம் அலுவலகத்தில் போயிட்டு மனு கொடுக்க போனேன். அங்கே எல்லாமே ஐயா, நான் தவறுதலாக சொல்லலையா, நீங்கள் சரியாக போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஆட்சியிலையோ உங்களையோ நான் எந்த தவறுமே சொல்ல மாட்டேன். ஆனால் உங்கள் ஆட்சிக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, நான் அவங்கள சொல்ல வரேன். என் பேர், என் மனு, என்னுடைய இதை படித்து பார்த்த உடனே அப்படியே அந்த இடத்துலையே, அங்கே போலீஸ்லாம் எல்லாருமே இருக்காங்க, அதுக்குள்ளேயே அந்த கேபின்குள்ளேயே உட்காந்துருக்க ஆள், நீ இதை எடுத்துகிட்டு போமான்ட்டார் என்ன. இல்லை, நான் வாலண்டரி, அங்கே லேடிஸ் போலீஸ்லாம் இருந்தாங்க. நான் என்னுடைய ஏஜை கருதி நான் அவங்கக்கிட்ட பேசின உடனே இதை வாங்கி வச்சுக்கிடுங்கன்னாங்க. இன்ன வரைக்கும் எனக்கு எந்த தகவல் இல்லையா. எனக்கு இப்போ என் மனநிலை கொஞ்சம் நான் ஃப்ரீ ஆகிட்டேன், மகிழ்ச்சிக்கு வந்துட்டேன். முன்னால் ரொம்ப சோகத்தில் இருந்தேன். என் வீடு தான் எனக்கு தானிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அப்படி இல்லை, அதை விட்டு தாண்டி வந்துட்டேன். என்னை வச்சு தலையில் கொண்டுட்டு போகிறோம், நீ என்ன வச்சு கொண்டுட்டு போகிறேன்னிட்டு அவனுங்களை நினச்சிட்டேன். கோர்ட்டில் பதிவு பண்ண விடலை, பணமெல்லாம் கட்டியாச்சு, கோர்ட்டில் பதிவு பண்ண விடலை. இது வரைக்கும் டெத் சர்டிஃபிகேட்லேருந்து வாரிஸ் ஸ்டாண்டு சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்கேன். இன்ன வரைக்கும் கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்கு போவே இல்லை. லாயர்ஸ் எல்லாருமா சேர்ந்து அதை அப்படியே அழித்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் சொல்லிவிட்டு நான் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்கேன். விசாரிச்சுட்டு எல்லாமே அப்படியே அழித்து வச்சுருக்காங்க. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, சட்டங்கள் யாருக்காக வேலை செய்கிறது, அதுதான் இப்போ என்னுடைய கேள்வி. மூத்த குடிமக்களுக்காக நீட்டு சட்டம்ட்டு போட்டு வச்சுருக்கு. அந்த சட்டம் பயன்படலையே, இது கேட்கணும் இல்லை? நீங்கள் பதவியில் இருக்கும்போது கேட்டால் தான் நல்லா இருக்கும். ஏன்னா நான் உங்களை நம்பி தான் நான் இறங்கினேன். குடும்பஸ்தன், முதலமைச்சருங்கிறதோட நல்ல குடும்பஸ்தன். ஒவ்வொருத்தர் படுற கஷ்ட நஷ்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னமும் நீங்கள் கூட்டு குடும்பமாக இருந்துகிட்டு இருக்கீங்க. அதோடைய வழி வருத்தம்லாம் என்னன்னிட்டு கண்டிப்பாக ஒரு குடும்பஸ்தனுக்குள் தான் தெரியும், தனி நபருக்கு தெரியாது. நீங்கள் நல்ல குடும்பஸ்தன். அதனால தான் நான் இதை தெரியப்படுத்துகிறேன். இன்றைக்கி நான் அதெல்லாம் கடந்து வந்துட்டேன். ரொம்ப ஜாலியாக ஈஸியாக எடுத்துகிட்டு, ஏன்னா 60க்கு மேலே ஆயிடுச்சனால என்றைக்காவது ஒரு நாள் நம்ம போய் தான் ஆகணும். இங்கே இருக்க போகிறதில்ல. ஏன்னா அது என் கணவருடைய சொத்து. நானும் என் கணவரும் கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வை சிந்தி ஐயா கடனில் மூழ்கி இருந்ததுங்க ஐயா. அந்த கடன் வட்டியோட வட்டி எப்படி, அப்போல்லாம் எனக்கும் என் கணவருக்கும் தெரியாது. இதை கொண்டு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா இந்த வட்டிக்கிட்டலாம் இந்த மாதிரிலாம் வட்டிக்கு வட்டி. மஞ்சள் நோட்டீஸ்க்கு போன இடங்கய்யா அந்த வீடு. நாங்கள் அதை எல்லாத்தையும் வட்டிக்கு வட்டி குட்டி போட்டு எவ்வளவு நாங்கள் ஐயா, நானும் என் கணவரும் எந்த சந்தோஷத்தையுமே அனுபவிச்சது கிடையாது. ஒரு சந்தோஷத்தை கூட நானும் என் கணவரும் என் பெருமான் ஈசனறிய சொல்கிறேன். வேலை 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 வேலை. ஒரு ஹோட்டல் போனது கிடையாது, ஒரு பீச்சுக்கு போனது கிடையாது, ஒரு பார்க்குக்கு போனது கிடையாது, ஒரு சினிமாவுக்கு போனது கிடையாது.
ஆனால் நான் கலைத்துறை, அவங்களும் கலைத்துறை. எங்களுக்கு வந்து பொழுதுபோக்கே அந்த அந்த நாங்கள் செஞ்ச வேலையில் மீதி நேரம் வந்ததுனாக்கா எங்களுடைய பொழுதுபோக்கு எது தெரியுங்களா? நான் ஆக்டிங் போவேன். கொஞ்ச நேரம்தான். அந்த டைரக்டர் வந்து கரெக்டாக பார்ட்டாக அந்த நேரம் கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு வீட்டுக்கு உடனே அனுப்பிடுவார். எங்கள் வீட்டில் உட்காந்து எழுதுவாங்க. இது மாத்திரம்தான் எங்களுக்கு பொழுதுபோக்கு. நாங்கள் சமைச்சு சாப்பிட்றதும் இந்த 44 வருஷமும் நாங்கள் இப்படியே தான் ஓட்டிட்டோம். எங்கள் வீட்டில் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ நான் போய் சேர்றதுக்கு நான் ரெடியாக இருந்துகிட்டு இருக்கேன். நான் இதை ஏன் தெரியப்படுத்துகிறேன்னா, எப்படிங்க ஐயா, நீங்கள் தீர்வு கண்டுடணும். நான் மனசுக்குள்ளேயே வச்சுருந்தேன், எப்போ எலெக்ஷன் வருதுன்னு பார்ப்போம். அந்த நேரம் கண்டிப்பாக இந்த வாய்ஸ் மெசேஜ் போய் எல்லாருக்குமே இப்போ கேட்கும்ல. நான் சொல்கிறதுல எதனா தப்பாக இருந்ததுனாக்கா என்னை சிறந்தாழ்ந்து நான் வணங்கி கேட்குறேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் இதை வேறு எந்த நோக்கத்துக்காக இல்லை. இதுக்கு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா? தவறு யாருன்னு பாருங்க. எல்லாருமே பெரிய ஆளுங்க. அதை கூட நீங்கள் சொல்லுங்கம்மான்னு சொல்லுங்கள். ஒவ்வொருத்தர் நான் லிஸ்ட்டு போட்டு இவங்க உங்கள் பேர் இன்னார் இவங்க எனக்கு பயம் இல்லைங்க. 6லேயும் சாவு 100லேயும் சாவு. என்ன பண்ணுவாங்க? ஆளை வச்சு தீர்ப்பாங்க. தீர்த்துட்டு போ. என்றைக்கோ ஒரு நாள் போகிறது. நான் இன்றைக்கே போகிறேன், சந்தோஷமாக போகிறேன். எனக்கு இந்த உலகத்தில் இருக்கவே இஷ்டமே கிடையாது. ஆமாம், என்ன யாருக்காகவும் நான் பாரமாகவும் இல்லை. நான் புரியுதுங்களா? நான் ஓப்பனாக கேட்குறேன். இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. இதுக்கு நீங்கள் என்ன தீர்வு சொல்லுவீங்க? சொல்லுங்கள். அது பேலஸ் கிடையாது, அது பெரிய ஒரு இது கிடையாது. மூத்த குடிமக்களுக்காக எழுதின சட்ட திட்டங்கள் என்ன ஆச்சு? கோர்ட்டில் கொண்டு போடு. சரி, இங்கே எப்படி சொல்கிறது, உள்ளூருக்குள்ளே இருக்கிற கோர்ட்லேயே என்னை ஏற்ற விடலையே. எல்லா வக்கீலுங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்கேன். அதுக்கெல்லாம் நான் ஆதாரம் வச்சுருக்கேன். வக்கீலுக்கு பணம் கொடுத்துருக்கேன். வக்கீலுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். என்ன ஊருக்குள்ளே போகிறதுக்கு பயம்லாம் கிடையாது. நீ என்ன மிஞ்சி போனாக்கா ஏதாவது ஒன்று வண்டி வச்சு ஏற்ற பார்ப்பேன், ஆளை வச்சு அடிக்க பார்ப்பேன். ஏதாவது மரணம் ஒன்று தானே தீர்வு. கடைசியாக செஞ்சுட்டு போ. அதுக்கு தான் நான் ரெடியாக இருக்கேன்ல. நான் எங்கள் வீட்டுக்காரங்க செத்தப்பவே நான் மனசளவில் செத்துட்டேன். நான் நடப்பணமாக இருந்துக்கிட்டு இருக்கேன். என்ன 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 பண்ணுவாங்க? நான் வெளிப்படையான ஆளுங்கய்யா. எனக்கு ஒரு தீர்வு வேணும். அந்த தீர்வு உங்களால் தான் கிடைக்கும். நீங்கள் நேர்மையான ஆள் எனக்கு தெரியும். ஆனால் உங்களை சுற்றி உள்ளவங்கெல்லாம் யாரும் நேர்மை கிடையாது. நீங்கள் யதார்த்தமான ஆள். உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும் எனக்கு. நீங்கள் யதார்த்தமான ஆள், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆள். ஐயா, உங்களை 2 கையை எடுத்து கும்பிட்டு கேட்குறேன். எனக்கு அந்த சொத்து பேரில் எனக்கு இப்போ அந்த அளவுக்கெல்லாம் விருப்பம் கிடையாது எனக்கு. இருந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் தெரியுங்களா? சந்தோஷம்னா என்னன்னு தெரியாதுங்கய்யா எனக்கும் என் வீட்டுக்காருக்கும். வேலை 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 வேலை. 3 வேளை சாப்பிடுவோம், படுத்து தூங்குவோம். 4 மணி 5 மணி ஆயிடுச்சுனாக்கா அந்த இட்லி கடை தனுசு எடுத்த படம் மாதிரி தான் எங்கள் வீட்டுக்காரங்க. 4 மணி ஆயிடுச்சுனாக்கா டான்னு எழும்புவாங்க. பால் வரும். வேலை செஞ்சே அவங்களுடைய காலங்கள் போச்சு. இப்போ 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 நான் இருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு வேலை கிடையாது. இருந்தாலும் நானும் எங்கள் வீட்டுக்காரங்க இருக்கிற வரைக்கும் நானும் வேலை செஞ்சே என் காலங்கள் ஓடிச்சு. ஐயா, இதுக்கு ஒரு தீர்வு சொல்வீங்களா? அதிகமாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி நேரத்தில் நான் இந்த பதிவு போடலைனாக்கா எப்போவுமே போட முடியாது. என் மனசில் உள்ள ஆதங்கம். நான் ஏன் சொல்ல வரேன்னா, எங்கே போனாலும் வாயில் கதவு அடைப்பட்டுள்ளது. அத்தனை இடங்களிலுமே அவர்களுடைய ஆட்களாக உள்ளார்கள். இதற்கு தீர்வு சொல்வீர்களா? எம் மன்னனே. முதலமைச்சர்னா மன்னனுக்கு சமந்தானே? சொல்லுங்கய்யா பார்ப்போம். நன்றி, வணக்கம்.